ஓம் சாந்தி. 6-9-2024 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய இந்த படிப்பு வருமானத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது. இந்த படிப்பின் மூலம் 21 பிறவிகளுக்கான வருமானம் ஏற்பாடாகி விடுகிறது. கேள்வி: முக்தி தாமத்திற்கு செல்வது வருமானமா அல்லது நஷ்டமா? பதில்: பக்தர்களுக்கு இதுவும் வருமானமாக இருக்கிறது. ஏனென்றால் அரைக்கல்பமாக அமைதி அமைதி என்று கேட்டுக்கொண்டே வந்திருக்கிறார்கள். அதிகமான உழைப்பிற்கு பிறகும் கூட அமைதி கிடைக்கவில்லை. இப்போது தந்தையின் மூலம் அமைதி கிடைக்கிறது. அதாவது முக்தி தாமத்திற்கு செல்கிறார்கள் என்னும் போது இது கூட அரைக்கல்பத்தின் உழைப்பிற்கான பலனாகிறது. ஆகையால் இதையும் வருமானம் என்றே சொல்லலாம், நஷ்டம் இல்லை. குழந்தைகளாகிய நீங்களோ ஜீவன் முக்திக்கு செல்வதற்கு முயற்சி செய்கிறீர்கள். உங்களுடைய புத்தியில் இப்போது முழு உலகத்தின் ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி நடனமாடிக்கொண்டிருக்கிறது. ஓம் சாந்தி. ஆத்மாதான் அனைத்தையும் புரிந்து கொள்கிறது என்று இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைத்திருக்கிறார். இந்த சமயத்தில் குழந்தைகளாகிய உங்களை பாபா ஆன்மீக உலகத்திற்கு அழைத்து செல்கிறார். அதற்கு ஆன்மீக தெய்வீக உலகம் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு தேகமுடையவர்களின் உலகம், மனிதர்களின் உலகம் என்று சொல்லப்படுகிறது. தெய்வீக உலகம் இருந்தது. அது தெய்வீக மனிதர்களுடைய தூய்மையான உலகமாக இருந்தது. இப்போது மனிதர்கள் தூய்மையற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆகையால்தான் அந்த தேவதைகளுடைய புகழ் பாடி பூஜை செய்கிறார்கள். தேவி தேவதைகளின் மரம் இப்போது இல்லை. மற்ற அனைத்து கிளைகளும் நின்று கொண்டிருக்கிறது. மற்றபடி ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தின் அஸ்திவாரம் இல்லை. இப்போது இதனுடைய ஆயுள் முடிகிறது. ஆலமரத்தின் உதாரணம் கொடுத்து மிகவும் நன்றாக புரிய வைக்கப்படுகிறது. இப்பொழுது உங்களுடைய புத்தியில் முழு உலகத்தின் ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி நடனமாடிக்கொண்டிருக்கிறது. அதாவது நீங்கள் முழு மரத்தையும் தெரிந்து கொண்டு விட்டீர்கள். புத்தி ஞான நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறது. இந்த ஞானத்தை பாபாதான் வந்து கூறுகிறார். குழந்தைகளாகிய நீங்கள் வருமானத்திற்காக இங்கு வந்து எவ்வளவு ஞானத்தை படிக்கிறீர்கள். தந்தை டீச்சராகி வருகிறார் என்றால் உங்களுடைய அரைக்கல்பத்திற்கான வருமானம் ஏற்பாடாகி விடுகிறது. அதாவது சுயம் பரமாத்மாவே டீச்சராகி வரும்போது ஏதோ ஒரு ஜென்மத்திற்கோ 2 ஜென்மங்களுக்கான வருமானத்தையோ கொடுத்துட்டு போக மாட்டார். அரைக்கல்பத்திற்கான வருமானத்தை ஏற்பாடு செய்திடுறேன் அப்படின்றார். அப்படிப்பட்ட ஒரு படிப்பை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் மிகுந்த செல்வந்தர்களாக ஆகி விடுகிறீர்கள். நாம் இப்போது படித்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். இது அழியாத ஞான ரத்தினங்களின் படிப்பாகும். ஞான ரத்தினங்கள் என்று ஒரு தந்தையை தான் சொல்லப்படுகிறது. மற்றதெல்லாம் பக்தியாகும். அதில் எந்த குறிக்கோளும் இல்லை, வருமானமும் இல்லை. அதாவது பாபா என்ன சொல்ல வரார் அப்படின்னா, இந்த ஞான படிப்பின் மூலமாக 21 பிறவிகளுக்கான வருமானம் ஏற்பாடாயிடுறது. ஆனால் பக்தி அப்படி இல்லை. அது அல்ப காலத்திற்கானது. அந்த ஒரு பிறவிக்கோ அல்லது அடுத்த பிறவிக்கோ மட்டும்தான் கிடைக்குது. ஆகையால அதில் பெருசாக எந்த குறிக்கோளும் இல்லை, வருமானமும் இல்லை அப்படின்றார். தந்தை வந்து அஞ்ஞான உறக்கத்திலிருந்து விழிப்படைய செய்கிறார். இப்போது உங்களுக்கு ஞானத்தின் தாரணை ஆகிக் கொண்டிருக்கிறது. பேட்டரி நிரம்பிக் கொண்டே செல்கிறது. எப்போது நஷ்டத்தின் நேரம் வருகிறதோ அப்போது தந்தை வருமானம் ஈட்ட வைக்க வருகிறார்.
முக்திக்கு செல்வது இது கூட வருமானம்தான். உலகத்தில் அமைதி வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அது எப்படி ஏற்படும் என்பது யாருக்கும் தெரியாது. சாந்திதாமம் வேறு, சுகதாமம் வேறு, இதுவும் தெரியாது. உண்மையான தந்தைதான் உண்மையை கூறுகிறார். அதன் மூலம் நாம் உண்மையான கண்டத்திற்கு எஜமானர்களாக ஆகிவிடுகிறோம் என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். உண்மையான கண்டத்தை தான் சத்தியம் என்று சொல்லப்படுகிறது. தேவதைகள் அனைவரும் உண்மையை பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று உண்மையை பற்றி சீக்கிய கிரந்தத்தில் கூட இருக்கிறது. உண்மையை கற்றுக் கொடுக்கக்கூடியவர் தந்தை ஆவார். அவருடைய மகிமையை பாருங்கள் எவ்வளவு இருக்கிறது என்று. அதாவது அந்த கிரந்தத்துல தேவதைகளுடைய மகிமை பாடப்பட்டிருக்கு, அவங்க உண்மையானவர்கள் என்று. அப்போ அப்படிப்பட்ட உண்மையான தேவதைகளை உருவாக்கியவர், அவருக்கு எவ்வளவு மகிமை இருக்கும். அடுத்தது பாபா, சந்நியாசிகள் மனைவியை தாய் ரூபத்தில் பாருங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் மனைவியை தாய் என்று பாருங்கள் என்று பாபா சொல்வதில்லை. அவரையும் ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். ஆத்மாக்கள் அனைவரும் சகோதர சகோதரர்கள். சந்நியாசிகள் மனைவியை தாய் என்று புரிந்து கொண்டார்கள். வைராகியத்தில் வந்து மனைவியை தாய் என்று புரிந்து கொண்டார்கள். அதாவது சந்நியாசிகளுக்கு ஆத்மாவுடைய தெளிவான ஞானமோ அல்லது நாம் அனைவரும் ஆத்மாக்கள், சகோதர சகோதரர்கள், ஒரு தந்தையின் குழந்தைகள், இதெல்லாம் தெளிவாக இல்லாத காரணத்தினால விகார பார்வை போகக்கூடாது. ஆகையில என்ன பண்ணலாம்? வைராகியம் வந்துடுது. ஆகையில வைராகியத்துல வந்து மனைவியை தாயாக அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏனென்றால் தாய் என்ற வார்த்தையில் விகார பார்வை இருக்காது. சகோதரியின் மீது கூட விகார பார்வை செல்லக்கூடும். ஆனால் தாயிடம் ஒருபோது கெட்ட சிந்தனை செல்லாது. தந்தைக்கு கூட பெண் குழந்தையின் மீது விகார பார்வை செல்லலாம், தாயின் மீது ஒருபோதும் செல்லாது. எனவே சந்நியாசிகள் மனைவியை தாய் என்று புரிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். சங்கம யுகத்தில்தான் பாபா வந்து எல்லையற்ற விஷயங்களை புரிய வைக்கிறார். இப்போது இந்த பழைய உலகத்தின் மீது வைராகியம் ஏற்பட வேண்டும். இது மிகவும் மோசமான உலகம். இங்கே ஷரீரம் தூய்மையாக இருக்க முடியாது. ஆத்மாவிற்கு புதிய ஷரீரம் சத்யுகத்தில்தான் கிடைக்க முடியும். இங்கே ஆத்மா தூய்மையாக ஆகலாம், ஆனாலும் கர்மாதீத்த நிலையை அடையும் வரை ஷரீரம் தூய்மையற்றதாக தான் இருக்கும். நான் ஆத்மாக்களின் தந்தை, ஆத்மாக்களுடன் பேசுகிறேன் என்று பாபா கூறுகிறார். தந்தையே வாருங்கள், எங்களை சுகதாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள், துக்கத்தை போக்குங்கள் என்று நீங்கள் என்னை நினைவு செய்து வந்தீர்கள். கலியுகத்தில் அளவற்ற துக்கம் இருக்கிறது. நீங்கள் காமசிதையில் அமர்ந்து கருப்பாக தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள். இப்போது காமசிதையிலிருந்து இறக்கி ஞான சிதையில் அமர்த்துவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். இப்போது தூய்மையாகி சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், பாபாவை நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் சுகதாமத்திற்கு செல்கிறீர்கள் என்றால் மற்றவர்கள் அனைவரும் சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள். தந்தை வந்திருக்கிறார். இப்போது நாம் ராஜயோக கல்வியின் மூலம் புதிய உலகத்தின் எஜமானர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறோம். இது பாபா நமக்கு செய்யும் உபசரிப்பாகும். அதாவது பாபா எந்த அர்த்தத்துல சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, பெரிய மனிதர்கள் யாராவது வந்துட்டு போனாங்க அப்படின்னா பெருசா ஏதாவது செய்வாங்க. அது போல நான் வந்திருக்கிறேன் அப்படின்னா உங்களை உலகத்திற்கே எஜமானர்களாக ஆக்குறேன். இதுதான் நான் உங்களுக்கு செய்யற உபசரிப்பு அப்படின்றார்.
உபசரிச்சுட்டு போறேன் அப்படின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இந்த தூய்மையற்ற மோசமான உலகத்தின் மீது எல்லையற்ற வைராகியம் வைத்து ஆத்மாவை தூய்மையாக்குவதற்கான முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். ஒரு பாபாவின் கவர்ச்சியில்தான் இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஞானத்தின் தாரணையின் மூலம் தங்களுடைய பேட்டரியை நிரப்ப வேண்டும். ஞான ரத்தினங்களின் மூலம் தன்னை செல்வந்தராக ஆக்க வேண்டும். இப்போது இது வருமானத்திற்கான நேரமாகும். எனவே நஷ்டத்திலிருந்து தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். வரதானம்: ஞான ரத்தினங்களை தாரணை செய்து வீணானவற்றை முடித்துவிடக்கூடிய தூய அன்னப்பறவை ஆகுங்கள். தூய அன்னப்பறவைகளுக்கு 2 விசேஷ தன்மைகள் இருக்கிறது. ஒன்று ஞான ரத்தினங்களை தேர்ந்தெடுப்பது, இன்னொன்று நிர்ணய சக்தியின் மூலம் பால் மற்றும் தண்ணீரை வேறுபடுத்துவது. பால் மற்றும் தண்ணீர் என்பதின் அர்த்தம் எது சக்திசாலியானது, எது வீணானது என்பதின் நிர்ணயம் ஆகும். வீணானவை தண்ணீருக்கு சமமானது, சக்திசாலியானவை பாலுக்கு சமமானது என்று சொல்லப்படுகிறது. ஆக வீணானவற்றை முடித்து விடுவது என்றால் தூய அன்னப்பறவை ஆகுவதாகும். ஒவ்வொரு நேரமும் புத்தியில் ஞான ரத்தினங்கள் ஓடிக்கொண்டே இருந்தால் ரத்தினங்களினால் நிறைந்தவர் ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன்: சதா தன்னுடைய உயர்ந்த பொசிஷனில் நிலைத்திருந்து அப்போசிஷன், அதாவது எதிர்ப்புகளை முடிக்கக்கூடியவர்கள்தான் வெற்றியடைந்த ஆத்மாக்கள். இன்றைய அவ்வியக்த சமிகை: ஆசை என்றால் என்னவென்றே தெரியாது என்றால் சம்பூர்ண சக்திசாலியான விதை ரூப நிலையாகும். எப்பொழுது மாஸ்டர் விதை ரூபமாக ஆகிறீர்களோ அப்பொழுது இலைகளுக்கு பிராப்தி செய்விக்க முடியும். அநேக பக்த ஆத்மாக்கள் என்ற இலைகள் காய்ந்து போயிருக்கிறது, வாடி போயிருக்கிறது. அவர்களுக்கு மீண்டும் தன்னுடைய விதை ரூப நிலையின் மூலம் சக்திகளின் தானம் அல்லது அனைத்து பிராப்திகளை அடைய வைப்பதற்கு உங்களுக்கு ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத நிலை தேவை. ஓம் சாந்தி.
என்று உணர்ந்தோம். ஜோதியை நினைத்திருந்து இறைவனின் வழி நடந்து சத்யுகம் சென்றிடுவோம். நாம் சத்யுகம் சென்றிடுவோம்.